எம்.எஸ். தோனி ஒவ்வொரு முறையும் கிரிக்கெட் விளையாடும் போது அவருக்கு கிரிக்கெட் விளையாடவே தெரியல, கிரிக்கெட் ஸ்டெம்ப திருடிட்டு போறாருன்னு மொத்த ரசிகர்களும் தோனிய தப்பா பேசியிருக்காங்க. ஆனா அவர் எதுக்காக அந்த ஸ்டெம்ப எடுத்துட்டு போனாரு தெரியுமா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது 3 ஸ்டெம்ப் நடப்பட்டிருக்கும். அதுல கேமரா பொருத்தப்பட்டு சின்ன அசைவ கூட தெளிவா காட்டுற மாதிரி பொருத்தி இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டெம்போட விலை மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல இருக்கும். இவ்ளோ விலை உயர்ந்த ஸ்டெம்ப வின் பண்ற ஒவ்வொரு மேட்ச்லயும் எம்.எஸ். தோனி எடுத்துட்டு போயிருக்காரு. இத பார்த்த மொத்த ரசிகர்களும் தோனிய திருடுன்னு சொல்லாத குறையா ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அப்ப தோனி விலை உயர்ந்த ஸ்டெம்பை எடுத்துட்டு போனது தப்புதானேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் இல்ல. தோனி விலை உயர்ந்த ஸ்டெம்பை என்னும் எடுத்துட்டு போன, அதுக்கு பதிலா சாதாரண மரக்கட்டையாலான ஸ்டெம்ப தான் எடுத்துட்டு போயிருக்காரு. இருந்தாலும் அந்த கிரிக்கெட் ஸ்டெம்ப எதுக்காக எடுத்துட்டு போனீங்கன்னு தோனி கிட்ட கேட்டப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நாள் நான் ரிட்டையர் ஆகும்போது நான் எடுத்துட்டு போன ஸ்டெம்பை எல்லாம் பார்த்து நானும் என் டீமும் அந்த மேட்சை வின் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு அந்த ஸ்டெம்பை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருக்காரு எம்.எஸ். தோனி.